வெல்கம் டு அவர் சேனல். திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் திண்டுக்கல் மற்றும் பழனி சகி ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் வழக்கு பணியாளர், பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர் ஆகிய பணிகளுக்கு முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிய திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிக்கும் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டரேட்லேருந்து ஒரு நியூஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சகி ஒன் ஸ்டாப் சென்டர். ஸோ இந்த சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதற்கு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவங்களெல்லாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பதவிக்கான விண்ணப்பம் மற்றும் தகவல்களை திண்டுக்கல் மாவட்ட diண்டுக்கல்.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, அறை எண் 88 தரைத்தளத்தில் இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், திண்டுக்கல் மாவட்டம் 624004 என்ற முகவரிக்கு வரும் 20/3/2025 மாலை 5:45க்குள் அனுப்பப்பட வேண்டும். நீங்கள் வந்து 20/3/2025 இந்த டேட்டில் ஈவினிங் வந்து 5:45க்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும். தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள். வழக்கு பணியாளர் இதில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஒப்பந்த ஊதியம் 18,000 கொடுப்பாங்க. திண்டுக்கல் காலிப்படையின் எண்ணிக்கை 1, பழனி காலிப்படை எண்ணிக்கை 1. ஸோ மொத்த பணியிடங்கள் வந்து 2 இருக்குது. வழக்கு பணியாளர் 2. ஸோ இவங்களுக்கும் வந்து 18,000 சம்பளம். திண்டுக்கல் காலி பணியிடம் வந்து எதுவும் இல்லை. பழனியில் 3 வேக்கன்ட் இருக்குது. அடுத்தது பாதுகாவலர் 1. இவங்களுக்கு மாத சம்பளம் 12,000 கொடுப்பாங்க. திண்டுக்கல்லில் வேக்கன்ட் இல்லை, பழனியில் 1 இருக்குது. பாதுகாவலர் 2. அவங்களுக்கும் வந்து சம்பளம் மாத சம்பளம் வந்து 12,000 கொடுப்பாங்க. திண்டுக்கல்லில் ஒரு வேக்கன்ட் இருக்குது, பழனியில் அந்த வேக்கன்ட் இல்லை. ஸோ பல்நோக்கு உதவியாளர் 1. அவங்களுக்கு மாத சம்பளம் வந்து 10,000 கொடுப்பாங்க. திண்டுக்கல்லில் வேக்கன்ட் இல்லை அவங்களுக்கு. பழனியில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. பல்நோக்கு உதவியாளர் 2. ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் 10,000 ரூபா கொடுப்பாங்க. திண்டுக்கல்லில் ஒரு வேக்கன்ட் இருக்குது, பழனியில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பாருங்கள். வழக்கு பணியாளர் 1 மற்றும் 2 இதுக்கு வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் லா, பேச்சுலர் இன் சோசியல் ஒர்க், பேச்சுலர் இன் சோசியாலஜி, பேச்சுலர் இன் சோசியல் சயின்ஸ், பேச்சுலர் இன் சைக்காலஜி வித் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டிகிரியெல்லாம் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு மினிமம் வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க தான் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களுக்கான மாத ஊதியம் வந்து 18,000 கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது பாதுகாவலர். இவங்களை வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் as செக்யூரிட்டி பர்சனல் இன் அ கவர்மெண்ட் ஆர் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அட் த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல். ஸோ இவங்க வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he or she should preferably be retired military or paramilitary personnel. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது 3வது வந்து பல்நோக்கு உதவியாளர். இவங்களுக்கும் வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். லிட்ரேட் வித் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் த ரெலவெண்ட் டொமைன், ஹை ஸ்கூல் பாஸ் ஆர் ஈக்குவலண்ட் வில் பி ப்ரிஃபர். ஸோ ஹை ஸ்கூல் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் இந்த பல்நோக்கு உதவியாளர் பணிக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் 10,000 சம்பளம் கொடுப்பாங்க. பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சம்பந்தப்பட்ட அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களில் பணிபுரிந்து குறைஞ்சபட்ச முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். உள்ளூரை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். 24 மணி நேர சுழற்சி முறையில் பணியாற்ற தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஸோ அந்த சுழற்சி அடிப்படையில் இந்த கொடுப்பாங்க டியூட்டி. ஸோ அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், சஹி
ஒன் ஸ்டாப் சென்டர். ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க, அது இதில் ஒட்டணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் அதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு இதில் தெளிவாக எழுதணும். திண்டுக்கல் அல்லது பழனி. ஸோ நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா, திண்டுக்கல் லோக்கல் டிஸ்ட்ரிக்டா, இல்லை பழனி லோக்கலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திண்டுக்கல் சேர்ந்தவங்க அப்படின்னா திண்டுக்கல்னு எழுதுங்க, பழனி சரௌண்டிங்கில் இருக்கவங்க பழனின்னு எழுதுங்க. அவங்க நேம் வித் இனிஷியல், உங்கள் பேர் இனிஷியலோடு எழுதணும். ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிறந்த தேதி. ஏஜ் ஆஸ் ஆன் இன் இயர்ஸ். ஸோ உங்களோட இன்றைக்கி இந்த டேட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குல்லையே, அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட ஏஜை கால்குலேட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி இங்கே எழுதிருங்க, இமெயில் ஐடிங்கிற இடத்துல. அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார், ரேஷன், ஓட்டர் ஐடி, இது எல்லாமே ஏதாவது ஒரு இதை இது கூட கொடுக்கலாம். ஆதார் நம்பர் நீங்கள் இதில் எழுதிருங்க. மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பரை எதுக்கு ரீச் ஆகுமோ அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபுல் அட்ரஸ் எழுதணும். தென் நேட்டிவ் டிஸ்ட்ரிக், உங்களோட சொந்த மாவட்டம். ஏன்னா இந்த போஸ்டிங்க்கு லோக்கல் டிஸ்ட்ரிக் இருக்கவங்க தான் எலிஜிபிள். அதனால் மேக்ஸிமம் லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். லாங்குவேஜஸ் நோன். ஸோ உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும், அதாவது படிக்க தெரியும், பேச தெரியும் அப்படிங்கிறது தமிழ், இங்கிலீஷ், அதர்ஸ். வேறு ஏதாவது லாங்குவேஜ், தமிழ் இங்கிலீஷை தவிர வேறு எது தெரிஞ்சாலும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். தெரியலனாலும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவாலிஃபிகேஷன் 10th +2 கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், என்ன படிச்சிருக்கீங்க, எந்தெந்த கோர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு போடணும். பிஎஸ்சி அப்படின்னா பிஎஸ்சி, பிஏ அப்படின்னா பிஏ, இந்த பிகாம் அப்படின்னு போடணும். நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட், எங்கே படிச்சிங்கன்னு போடணும். இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு போடணும். கடைசியாக டிகிரி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த இயர். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த காலம் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காலமில் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களோட கையெழுத்தை இங்கே போட்டு சப்மிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.